அருள் தந்தை மகரிஷி அவர்கள் வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வாழ்க வளமுடன். நீங்கள் முதல் திருமணம் செய்து கொண்ட போது நான் அங்கே வரவில்லை. அது காரணம், நீங்க என்ன அழைக்கல. அதனால இப்போ எல்லாரும் அழைத்து இந்த காட்சியை நான் பார்த்து கழித்துக் கொண்டிருக்கிறேன். வாழ்க வளமுடன். உங்களுக்கு இது பொதுவாகவே யார் திருமணம் செய்து கொண்டாலும் அவர்களுக்கு வர்ற போது நான் வாழ்த்துவது ஒரு வழக்கமான கவி. சிக்கனமும் சிந்தனையும் சிறந்த பண்பும் சீர்திருத்தமுடன் வாழும் துணிவும் கொண்டு எக்கணமும் இருவருமே பிறர் உள்ளத்தில் எடுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்துணர்ந்து அக்கணத்தின் சூழ்நிலையை பயனாய் பெற்று ஆராய்ந்து பின்விளைவை கணித்துக் கொண்டு மிக்க நலமள வழியே செயல்களாற்றி மேலான அறவழியில் வாழ்க வேண்டும். இது சாதாரண போதனை தான். ஆனாலும் கடைபிடித்த வாழ்வே ஒரு பூரணமாக அமைதியாக முழுமையாக அமையும். அதனால என்னென்ன பயன் கிடைக்கும்? இறை உணர்வும் அறநெறியும் கல்விதனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்தொழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறை விளக்கும் உயர்வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனை அறத்தின் ஒளிவிளக்காய் வளம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பொன்னை வைத்து பெண்ணை மதிக்கும் மண்ணில் அவதரித்து அன்பை வைத்து பெண்ணை போற்றும் பண்பை விதைத்தார் மகரிஷியே. பண்பை விதைத்தார் மகரிஷியே. பொன்னை வைத்து பெண்ணை மதிக்கும் மண்ணில் அவதரித்து அன்பை வைத்து பெண்ணை போற்றும் பண்பை விதைத்தார் மகரிஷியே. பண்பை விதைத்தார் மகரிஷியே. பெற்றோர் மற்றோர் உற்றார் சுற்றம் பற்றகையாவையுமே. பெற்றோர் மற்றோர் உற்றார் சுற்றம் பற்றகையாவையுமே. கைப்பற்றிய கடமை கணவனுக்காக பிரிந்து வந்தவள் நம் துணையே. துறந்து வந்தவள் வாழ்